ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 9வது அத்தியாயத்தில் பகவான் எப்படி படைத்தல் அழித்தல் காத்தல் போன்ற இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சாலும் அவர் இதனால் அந்த கர்மங்கள்னால பாதிக்கப்படுறதில்ல, அப்படி கட்டுப்படுறதில்ல அப்படின்றத நம்ம 9வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூல பிரகிருதி அப்படின்றது தான் மகான்லேருந்து அகங்காரமாக மாறி அகங்காரத்துலேயே பார்த்திங்கன்னா சாத்விக் அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு இருக்குது. அதுலேருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இதுதான் எல்லாமா மாறுதுன்றதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போது இதுவே எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுதே. அதாவது பிரகிருத்திலேருந்து பொருட்களாக இருக்கட்டும், இல்லை ஜீவாத்மாக்களாக இருக்கட்டும், எல்லாம் அதே போல் ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கக்கூடிய பிறவிகளில் ஏற்றத்தாழ்வு அப்படின்னா அது அவங்களுடைய கர்மாதீனமாக அவங்களுடைய கர்மங்களுக்கு ஏற்றாற் போல் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ பகவான் இல்லாமையே எல்லாம் செயல்படுமே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களில் பல மாற்றங்களுக்கு என்னன்னு நம்மளை காரமே சொல்ல முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, பால் ராத்திரி நம்ம பாலில் வைக்கிறோம், அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றுறோம், அது அடுத்த நாள் ஃபுல்லாக தயிராக மாறுது. அப்போ நம்ம தான் அந்த பாலை தயிராக மாற்றினோமா? இல்லைன்னு நமக்கே தோணுது இல்லையா? அதே போல் ஒரு பசு புல்லை திங்குது, புல்லை தின்ன பிறகு அது பால் கொடுக்குது. அப்போ அந்த பசு தான் புல்லை பாலாக மாற்றுதா? கண்டிப்பாக இல்லைன்னு நமக்கும் தெரியும். இது போல் பல விஷயங்களுக்கு நமக்கு பதிலே இருக்காது. இந்த மாற்றங்களுக்கு எது காரணம் அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி பகவான் தான் இருக்கார். இந்த எல்லா மாறுதல்களுக்கும் பின்னாடி பகவான் தான் இருக்காருன்றத சொல்கிறது தான் 9வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே. மயா அத்தியக்ஷேன, மயா அதாவது என்ன, அத்தியக்ஷேன மேல் பார்வையில் கொண்டு, பகவானை மேல் பார்வையில் கொண்டு, பிரகிருதிஹி இந்த பிரகிருத்தின்றது, சச்சராச்சரம் அதாவது அசைவன அசையாதன அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிற உலகத்தை சூயத்தே படைக்குது. அதாவது பிரகிருதி தான் படைக்குது, ஆனால் பிரகிருதி தானாக படைக்கல. பிரகிருதி தான் படைக்குதுன்னா அந்த பிரகிருத்திலேருந்து தான் எல்லாமே வருது இல்லையா? ஆனால் பிரகிருதி தானாக செய்யலை. ஏன்னா அந்த பிரகிருதி மூல பிரகிருத்தின்றதே பகவானுடைய திருமேனி தானே. பகவானுடைய அந்த உடம்பு தான் மூல பிரகிருதி, அதுலேருந்து தான் மாறி எல்லாம் வருது. அது மட்டும் இல்லை, பகவானோட மேற்பார்வையில் தான் இது எல்லாம் நடக்குது. நம்மளுடைய கர்மங்களுக்கு ஏற்றாற்போலையும் நடக்குது. அப்போது அனேன ஹேத்துனா, அப்போ இந்த காரணத்தால், எந்த காரணத்தால்? ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பல கர்மங்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த பாவ புண்ணியம் அதன் அடிப்படையில் பகவானுடைய சங்கல்பத்தினால, அதாவது பகவான் தன்னுடைய நினைவாற்றல்னாலேயே எல்லாமே செய்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா? இதனால தான் என்ன நடக்குது? ஜகத் விபரிவர்த்ததே, உலகே மாறுதல் அடையுது, உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாறுதல் அடையுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த 10வது ஸ்லோகம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நமக்கு சட்டுன்னு பார்க்கும்போது எல்லாம் தானாக நடக்குது, எல்லாம் தானாக இயங்குது அப்படின்னு தோணிடும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நமக்கு பதிலே தெரியாது. இது எப்படி நடக்குது, அது எப்படி நடக்குது, இது பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பகவான் இருக்காரு அப்படின்றது தான் இந்த 10வது ஸ்லோகம் சொல்லுது. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.